Taste the Daily. சென்னை பெருநகர போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை அவுட் சோர்சிங் முறையில் நிரப்பும் விடிய அரசின் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. சென்னையில் மட்டும் 700 ஓட்டுநர்கள் மற்றும் 500 நடத்துனர்கள் அவுட் சோர்சிங் முறையில் நிரப்பப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அறிவிப்பு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரசின் எதேச்சதிகார முடிவால் ஒப்பந்த தொழிலாளர்கள் பாதிப்படைவார்கள் என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். அரசின் இந்த முடிவு அரசு போக்குவரத்து துறையை தனியார் துறைக்கு தாரை வார்க்கும் முயற்சி என்றும் தொழிற்சங்கங்கள் விமர்சித்து வருகின்றன. அரசு துறைகளை செம்மைப்படுத்தி தமிழகத்தில் வேலைவாய்ப்பில்லாத இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்காமல் தனியார் துறையை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடும் விடிய அரசுக்கு தக்க பாடம் புகட்ட தமிழக மக்கள் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். போக்குவரத்து துறையில் கிட்டத்தட்ட 10,000 இடங்களுக்கு மேல் இங்கே காலியாகவே இருக்கின்றது தமிழகம் முழுவதும். ஆனால் அதற்கு இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் நிரந்தரமான பணியாளர்களை நியமிக்காமல் இந்த துறையை தனியாருக்கு தாரை வார்க்கும் விதமாக, படிப்படியாக தாரை வார்க்கும் விதமாக முதல் கட்டமாக தொழிலாளர்களை அவுட் சோர்சிங் முறையில் எடுக்கப் போகிறேன் என்று கூறுகிறார். சென்னை ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட மணப்பாக்கம் குளக்கரையில் பல வருடங்களாக இருந்த ஆக்கிரமிப்பை மாநகராட்சியினர் அகற்றம் செய்ததால் மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மணப்பாக்கம் குளத்தை ஆக்கிரமிப்புகள் அதிகரித்ததால் திதி மற்றும் இதர நிகழ்வுகளுக்காக வரும் பக்தர்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி வந்தனர். இதையடுத்து குளத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை களையெடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. இதையடுத்து ஆக்கிரமிப்பை அகற்ற அதிகாரிகள் சென்றபோது நோட்டீஸ் வழங்காமல் எப்படி ஆக்கிரமிப்புகளை அகற்றலாம் என ஆக்கிரமிப்பாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எனினும் ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் அகற்றியதால் குடியிருக்க எங்கு செல்வது என தெரியவில்லை என ஆக்கிரமிப்பாளர்கள் வேதனை தெரிவித்தனர். அவர்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்கும் பணி மோப்ப நாய்களின் உதவியுடன் 8வது நாளாக நடைபெற்று வருகிறது. மண்ணிற்கடியில் சிக்கி மீட்கப்பட்ட உடல்களில் அடையாளம் காணப்படாத 38 உடல்கள் மற்றும் 159 உடல் பாகங்கள் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டன. முண்டக்கை, சூரல்மலை, அட்டமலை உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியவர்கள் மற்றும் நிலம்பூர் சாலியார் ஆற்றில் கண்டெடுக்கப்பட்டவர்கள் என மொத்தம் 400க்கும் மேற்பட்டோரின் உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் மண்ணில் புதைந்திருக்கலாம் என்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. கோவை மேயர் தேர்தலில் விடியா திமுக கட்சிகளுக்குள்ளேயே அதிருப்தி நிலவியதால் பெண் கவுன்சிலர்கள் அமைச்சர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக கோவை மேயராக இருந்த கல்பனா பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாலும் விடியா திமுக அரசின் உட்கட்சி பூசலாலும் கடந்த 2 மாதங்களுக்கு முன் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் கோவை மேயராக 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த 29வது வார்டு உறுப்பினர் ரங்கநாயகி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் விடியா அமைச்சர்கள் நேரு மற்றும் முத்துசாமி ஆகியோரை விடியா திமுக பெண் கவுன்சிலர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர். இதில் விடியா அரசின் சில பெண் கவுன்சிலர்கள் வாய்ப்பு பறிபோனதை நினைத்து கண் கலங்கியபடி வெளியேறி சென்றனர். உட்கட்சி பூசல் மற்றும் முறைகேடுகள் காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் மேயர் கல்பனா மாநகராட்சி கூட்டரங்கை விட்டு விரக்தியுடன் வெளியேறியதும் குறிப்பிடத்தக்கது. விடியா ஆட்சியில் உட்கட்சி பூசல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் தாய்சேய் நல மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண் இருந்த மின்தூக்கி பாதியிலேயே நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவமனையின் மேல் தளத்திலிருந்து தரைத்தளத்தை நோக்கி வந்த மின்தூக்கி பாதியிலேயே நின்றது. அப்போது அதில் கர்ப்பிணி பெண் ஒருவர் இருந்ததால் மருத்துவமனையில் இருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து அங்கு வந்த ஊழியர்கள் மின்தூக்கி பழுதை சரி செய்து கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட பலரையும் பத்திரமாக மீட்டனர். விடிய ஆட்சியில் மின்தூக்கிகளை முறையாக பராமரிக்காததே இதற்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பழுதடைந்த அரசு பள்ளி கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடம் கட்டக்கோரி பள்ளி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்கனிக்கோட்டை அருகே கிரியானப்பள்ளி கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளி கட்டிடம் மிகவும் பழுதடைந்து மழைநீர் ஒழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை சரி செய்ய வேண்டுமென்று மாணவர்கள், பெற்றோர் கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர் குந்துக்கோட்டை சாலிபுரம் சாலையில் திடீரென மறியலில் ஈடுபட்டனர். விடிய ஆட்சியில் அரசு பள்ளிகள் முறையாக பராமரிக்கப்படாததால் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மருத்துவ காப்பீட்டுத் திட்ட குளறுபடிகளை களைந்து காசில்லா மருத்துவத்தை உறுதி செய்திட வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஓய்வூதியர் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. விடிய அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காசில்லா மருத்துவத்தை அமல்படுத்த வலியுறுத்தியும் சத்துணவு, அங்கன்வாடி, வருவாய் கிராம உதவியாளர் ஓய்வூதியர் அனைவருக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 7,850 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது.
புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் ஓய்வூதிய சங்கத்தினர் முன்வைத்துள்ளனர். சென்னையிலிருந்து மைசூர் நோக்கி சென்ற வந்தே பாரத் ரயிலில் சார்ஜர் போட்ட பயணியின் செல்போன் வெடித்ததால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். சென்னையிலிருந்து மைசூர் நோக்கி சென்ற ரயில் ஆம்பூரை கடந்து சென்று கொண்டிருந்த போது ரயிலில் சார்ஜர் போடப்பட்டிருந்த பயணியின் செல்போன் திடீரென வெடித்து புகை வந்தது. இதனால் பயணிகள் அதிர்ச்சியடைந்ததால் வாணியம்பாடி ரயில் நிலையத்தில் ரயில் நிறுத்தப்பட்டு செல்போன் வெடித்த பெட்டியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதனால் அரை மணி நேரம் தாமதமாக ரயில் புறப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் குறுவை சாகுபடிக்கு இயந்திர நடவு மானியத்தில் ஊழல் நடைபெறுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். குறுவை சாகுபடிக்கு இயந்திர நடவு செய்தால் ஏக்கருக்கு 4000 ரூபாய் மானியம் வரவு வைக்கப்படும் என்று விடிய அரசு அறிவித்திருந்த நிலையில் போலியாக சான்றிதழ் வாங்கி விடிய அரசின் வேளாண் அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தலைமை மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு சென்ற விடிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவமனையை முறையாக ஆய்வு செய்யாமல் மருத்துவமனையில் உள்ள முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படங்களை அகற்றச் சொன்னது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் பரமக்குடியில் மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கி 1.5 வருடம் ஆன நிலையில் தரைத்தளத்திலேயே கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மருத்துவமனையை பார்வையிடச் சென்ற விடியா திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பொதுப்பணித்துறை கட்டுமான பிரிவு முதன்மை பொறியாளருக்கு போனில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது புதிய கட்டிடத்தை 15 வருடம் ஆனாலும் கட்டமாட்டீர்கள் என அதிகாரிகளை போனில் கடிந்து பேசினார். மேலும் பரமக்குடி மருத்துவமனையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படங்கள் அதிகமாக உள்ளதாகவும் அதனை அகற்ற உங்களுக்கு நேரமில்லையா, உடனடியாக படங்களை அகற்ற வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். விடியா ஆட்சியில் சுகாதாரத்துறை அதள பாதாளத்தில் இருப்பது விடியா அமைச்சருக்கு தெரியவில்லையா? முன்னாள் முதல்வர் படம்தான் விடியா அமைச்சருக்கு தெரிகிறதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பரமக்குடி ஜிஹெச் வந்து பார்த்தீங்களா? எப்போ வந்து பார்த்தீங்க? நேற்று கூட வந்தீங்க. அந்த ஆஸ்பத்திரி முழுக்க இன்னமும் முதலமைச்சர் ஜெயலலிதா தான். இங்கே எல்லா பேனரும் ஜெயலலிதா தான் இருக்குது. உங்கள் கண்ணுக்கும் படலை. அவர் இங்கே சிஎம்ஓ கண்ணுக்கு தான் படலை, உங்கள் கண்ணுக்கும் படலை. அவ்வளோ அழகாக நிர்வாகம் நடத்துறீங்க. எல்லா வால்லையும் அந்த